வெல்கம் டு ரூப் சனி கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோழா உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மாச்சியோட சிக்னேச்சர் ரெசிபி. அதை இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். மட்டன் கொத்துக்கறி 1/4 கிலோ, பொட்டுக்கல்ல 200 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு, சின்ன வெங்காயம் 20, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 2 பட்டை, 4 கிராம்பு, 4 வரமிளகா, 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. இப்போது நான் சொன்ன பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தான். தண்ணி நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. பாருங்கள், நான் மிக்சியில் பொட்டுக்கல்லை மட்டும் ஒரு தடவை போட்டு ஓட்டி எடுத்துட்டேன். இப்போ கூடவே சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன், கொத்துக்கறி போட்டுக்கிறேன், 4 வரமிளகா, இஞ்சி பூண்டு அரவை, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள், தேங்காய், உப்பு, எல்லாத்தையும் போட்டு மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணியே ஊற்றலை. பாருங்கள், நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைஞ்சிருச்சு. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இதுதான் பதம். இப்போ நம்ம இதை உருண்டை உருட்டிக்கலாம். லேசாக எண்ணெய் தொட்டு உள்ளங்கையில் தேய்ச்சிக்கோங்க. இப்போது உருண்டை உருட்டிடலாம். இந்த பாருங்கள், இதே மாதிரி ரவுண்டாக உருட்டிடுங்க. குழம்புக்கு கொஞ்சம் உருண்டை பெருசாக தான் இருக்கணும். ஏன்னா குழம்புல போடும்போது அப்போ தான் கரையாமல் இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1/4 கிலோ எலும்பு எடுத்திருக்கேன். அதை மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, எண்ணெய் போட்டு 6 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் சில் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 8 சின்ன வெங்காயம், ஒரு 3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை 2, கிராம்பு 4, கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 100 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. இப்போது குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வேக வச்ச எலும்பை தண்ணியோட கடாயில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே தக்காளி எல்லாத்தையும் போட்டு
நல்லா கொதிக்க விட்டுடலாம், கலந்து விட்டுருங்க. இது காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்சியில் 3 சில்லு தேங்காய், 8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, கசகசா, ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு மையாக அரைச்சிக்கங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துருங்க. இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கோலா உருண்டையை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கோங்க. தள்ளி தள்ளி போடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். உருண்டையை போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். ஏன்னா உருண்டை போடும்போது அது திரும்ப இந்த உருண்டையெல்லாம் குழம்பு உறிஞ்சும். அதனால் கொஞ்சம் தளதளன்னு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்ப தாளிச்சிடலாம். அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் மிச்சம் இருக்கிற ஒரு பட்டையையும் 2 கிராம்பையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல அதை சேர்த்துடலாம். காரசாரமான சுவையான பாரம்பரிய மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி.